நம்ம சொல்றோம் அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ், அவன் அளவற்ற அருளாளன் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவை சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையை 100 பங்கு வைக்கிறான். 100 பங்கு ரஹ்மத்தை, கருணையை, அன்பை, நேசத்தை அடியார்களுக்கு அல்லாஹ் செலுத்துறான் பாருங்க. அந்த நேசத்தை 100 பங்கு வைக்கிறான். அல்லாஹ் கிட்டத்தட்ட 99 பங்கை அல்லாஹ் எடுத்துக்கொண்டு ஒரு பங்கை மட்டும்தான் இந்த உலகத்தில் அல்லாவால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினங்களுக்கும் அந்த ஒரு பங்கை தான் பிச்சு பிச்சு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அது மனிதராக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கருணை காட்டுவது என்று நம்ம சொல்கிறோமே, அது அந்த ஒரு பங்கு தான். மிச்ச 99 பங்கு அல்லாஹுடைய அவன் எடுத்துக்கொண்டான். அப்போ எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறான், எவ்வளவு தூரத்துக்கு அடியார்கள் மீது அல்லாஹ் அன்பு செலுத்துகிறான். 99 பங்கை அவன் வைத்திருக்கிறான். அப்போ ஒன்று குறையுது பாருங்க, அதுதான் அவனுடைய கோபம், அவனுடைய வருத்தம். அவன் இந்த அடியார்களுக்கு தண்டனை கொடுக்கணும்டா அந்த ஒரு அம்சத்திலிருந்து தான் கொடுக்குறான். அதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுடைய கோபம் இருக்கிறதே, அந்த கோபத்தை விட அவனுடைய ரஹ்மத் மிகைத்து விட்டது அப்படின்னா. ரஹ்மத் மிகைத்து விட்டது. ஏனென்றால் 99 ரஹ்மத் அல்லாட்ட இருக்குது. இந்த ஒன்று தான் இந்த அடியார்களுக்கு இந்த உலகத்தில் அடியார்களுக்கு மட்டுமல்ல, என்னென்ன ஜீவராசிகள் எல்லாம் படைச்சிருக்கிறானோ அவ்வளவு பேருக்கு அந்த ஒன்றில் இருந்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களுக்கும் கொடுத்திருக்கு. ஒரு ஜுஸு தான் நமக்கு எல்லாத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப அல்லாஹுடைய கருணைய 99 கருணையை நம்ம எப்படி புரிய போகிறோம்னா, ரசூலுல்லாஹ் அழகா விளக்குறாங்க. அந்த ஒன்று இந்த ஜீவராசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒமின் தாலிக அல் ஜுஸு யதராஹமுல் ஹல்கு ஹத்தா தர்ஃபஅல் ஃபரசு ஹாஃபிரஹா அன் வலதிஹா ஹஷியத்தன் துஸீபு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு கருணை கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருணை கூட இல்லை, அந்த ஜுஸுவிலிருந்து அதுல உள்ள ஜுஸு தான், அந்த ஒரு பகுதியிலிருந்து அதுல உள்ள சிலைவற்றைத்தான் எல்லாத்துக்கும் எல்லாம் பங்கு வச்சிருக்கிறோம். அதிலிருந்து பங்கு வைக்கப்பட்டதுதான், அந்த ஒரு பகுதியில இருந்து தான்.